இந்த பதிவு திருமணம் சம்பந்தமாகத்தான் இருக்கப் போகிறது. ஆணும் பெண்ணும் சரி என்று கருதி முடிவெடுத்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். இருபாலரும், அதாவது பெற்றோர்கள், ஆண் பெற்றோர்கள் பெண் பெற்றோர்கள் இரண்டு பேரும் ஒன்று கூடி திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவெடுத்த பொழுது சில விஷயங்கள் அவங்கள் பேசப்பட வேண்டும். அதை பேசி முடித்த பிறகுதான் திருமணமே தேதி முடிவு செய்வார்கள். என்ன அவர்கள் பேசுவார்கள் என்றால், நீங்கள் பெண்ணுக்கு எத்தனை சவரன் நகை போடுவீர்கள், ஒரு வீடு கட்டி தருவீர்களா, நிலம் தருவீர்களா, கல்யாணத்தை எங்கே நடத்துவீர்கள், எங்கள் ஊரிலா அல்லது உங்கள் ஊரிலா, வீட்டிலா அல்லது திருமண மாளிகையிலா என்றெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். நேற்று ஒரு திருமணம் எப்படி நடந்ததை அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன், காதில் விழுந்தது. 50 லட்சம் செலவு செய்து திருமணம் செய்து உள்ளார்கள். 25 சவரன் நகை கொடுத்துள்ளார்கள், கார் வாங்கி கொடுத்துள்ளார்கள். இதெல்லாம் பெண் வீட்டார்கள் தான். இதெல்லாம் நான் நேற்று தெரிந்து கொண்டேன். அதை வைத்துத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள், எல்லா பொருத்தமும் சரியாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் தாமதமாகும், தடங்கள் வரும். சிலர் சினிமாவில் பார்க்கிறோம், வாக்கு கொடுத்து விடுவார்கள், உறுதி செய்து விடுவார்கள். கடைசியாக அவர்களால் நிறைவேற்ற முடியாது. அங்கே வீட்டுக்குள்ளே அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், பெண்ணை அழைத்து போய்விடுவார்கள். இதெல்லாம் நாம் சினிமாவில் பார்க்கிறோம், நிஜத்திலும் நடக்கிறது. எனவே திருமணம் நடந்த பிறகும் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வீட்டில் வருகிறது. குழந்தை பிறக்கவில்லை என்றால் வீட்டில் பிரச்சனை, 2 குடும்பத்திலும் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, உனக்கு குறைபாடு இருக்கிறது, எனக்கு குறைபாடு இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். சமயத்தில் அது விவாகரத்துக்கும் சென்றுவிடும். சிலருக்கு பெண் குழந்தையாக பிறக்கும். 7 குழந்தைகள் பிறந்தாலும் அங்கே 7மே பெண்ணாக பிறந்துவிடும். சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏங்குவார்கள், தனக்கு ஒரு மகன் இல்லையே என்றெல்லாம். இதெல்லாம் நடக்கின்றது, நாட்டில் நடக்கின்றது, தமிழ்நாட்டில் நடக்கின்றது. மற்ற மாநிலங்கள் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இப்படியெல்லாம் திருமணத்திற்கு பிறகும் இருக்கிறது. தற்பொழுது 5 வருடமாயிட்டு, 6 வருடமாச்சு, திருமணம் நடந்துவிட்டது, குழந்தை பிறக்கவில்லை. என்ன செய்வது? இப்பொழுது மாற்று வழியில் அவர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் நடைமுறைக்கு வந்துவிட்டது. வாடகத்தாய் என்று வந்துவிட்டார்கள். குழந்தை பெற்றுக் கொடுத்து விட்டு போய்விடுவார்கள், அவ்வளவுதான். அப்படி அனாதை குழந்தைகள் நாட்டிலே பல இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் சென்றாலும், ஒவ்வொரு மாநிலத்திற்கு சென்றாலும் அங்கெல்லாம் அனாதை குழந்தைகள், அனாதை பள்ளிக்கூடங்கள் வைத்து நடத்துகிறார்கள். பொருளுதவி யார் தருகிறார்களோ அவர்கள் வைக்கிறார்கள், படிக்கவும் வைக்கிறார்கள், அவர்களுக்கு திருமணமும் செய்து கொடுக்கிறார்கள். படித்த பிறகு அவர்கள் உதவி செய்கிறார்கள் திரும்ப. இப்படியெல்லாம் ஒரு திருமணத்திற்கு பிறகு என்னென்னெல்லாம் நடக்கிறது, நடந்துள்ளது என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு நான் தெரிந்ததை சொல்கிறேன். திருமணம் செய்து வைப்பது ஒரு புறம், திருமணம் நடந்த பிறகு நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்றெல்லாம் பலவாறாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறது. எல்லோர் குடும்பத்திலுமே இருக்கும். ஆனால் மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை அல்லது உறவுக்காரர்கள் கொடுமை என்றெல்லாம் இருக்கும்.
வீட்டிலே யாராவது ஒரு விதவை அந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனையாக வரும். இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். வாழ்க்கை சுலபமாக கடந்து போவது இல்லை. திருமணம் செய்து கொண்டாலும், குழந்தைகள் பெற்றுக்கொண்டாலும், உறவினர்கள் வந்து போனாலும் அந்த குடும்பத்திலே இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து போகும். அதெல்லாம் சகஜம்தான். அதையெல்லாம் யார் தெரிந்து புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஒருவர் பொறை இருவர் நட்பு என்ற வகையில் சென்றுவிடும். இது ஒரு இலக்கியத்தில் வரக்கூடிய சொல். ஒருவர் பொறை இருவர் நட்பு, இரண்டு பேரும் சங்கமித்து கொண்டால் அங்கே நட்புக்கு தான் இடம் இருக்குமே தவிர விரோதத்திற்கு இடமில்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.